நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போடா வெளியே, போடா. ஏய் நில்லுப்பா. ஆர்ஜாமி, அவனை ஏன்டா வெளில போய் சொல்ற? அப்பா, இவனா நம்ம ஆஸ்பத்திரியில கால் வைக்க கூடாதுப்பா. இல்ல ஆர்ஜாமி, ஆஸ்பத்திரிங்கிறது 4 பேர் வந்து போற பொதுவான இடம் ஐயா. இங்க யாரு வரணும் வரக்கூடாதுன்னு நாம சொல்லக்கூடாது. என்னப்பா இவனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்களப்பா? நான் யாருக்கும் சப்போர்ட்டா பேசலடா. நான் யதார்த்தத்தை சொல்றேன். காசு இல்லாத பிச்சைக்காரன்லாம் நோயாளியா வந்தா உள்ள விட மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. இவனையும் அப்படிப்பட்ட ஆளா நினைச்சு உள்ள அனுப்பு. நாம எப்ப ஏதாச்சும் பண்ணி தலையெடுக்கலான்னு பாக்குறோமோ அப்ப இவனும் இவன் அப்பனும் ஏதாவது திருகல் பண்ணி நம்மளை வளர விடாம தடுப்பானுங்க. ஆனா இன்னைக்கு இவங்க வம்சத்துல எவனுமே செய்யாத ஒரு நல்ல காரியத்தை நாம பண்ணிருக்கோம். அதை பார்த்து வயிறேறிட்டும். உங்க வீட்டு படியேற தகுதி எங்க குடும்பத்துல யாருக்கு இல்லைன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவான். நாங்க ஒண்ணு உங்க வீட்டு படியேறி வந்து எங்களை உள்ள விடுன்னு கேட்கல. இப்ப நீதான் எங்க இடத்துக்கு வந்து என்ன உள்ள விடுன்னு கெஞ்சுற. சிதம்பரம் மகனா வந்திருந்தா உன்னை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளியிருப்பேன். ஆனா நீ இப்ப ஆண்டாளோட அண்ணனா வந்து நிக்கிற. சேத்துல செந்தாமரை பூத்து இருக்கிற மாதிரி உங்க குடும்பத்துல வந்து ஆண்டாள் பிறந்திருக்க. உங்க பரம்பரையில எவனோ ஒருத்தன் இன்னைக்கோ பண்ண புண்ணியம் அது. உங்க குடும்பத்துல பிறந்த பொண்ணு எங்க குடும்பத்துக்கு சாமியா வந்து சேரணும்னு விதி இருந்திருக்கு. எங்க சாமியா நல்லபடியா பாதுகாத்து வளர்த்ததுல உனக்கும் பங்கு இருக்கு. ஆண்டாளுக்கு நீ என்ன உசுருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த புள்ள உன்னை பார்த்தா சந்தோஷப்படும். அதுக்காக நான் உன்னை உள்ள வருவேன். போய் ஆண்டாளை பாரு. அப்பா என்னப்பா இது? அர்ச்சாமே, நீ எதுவும் பேசாத. அவன் அவனோட தங்கச்சியை பார்த்துட்டு கிளம்பட்டான். போப்பா. அப்பா முதல்ல ஆண்டாளை பார்த்துட்டு வாமா. போமா. விடுறா, சரியாயிடும். நல்லா இழுத்து மூச்சு விடு. இன்னும் கொஞ்சம். குட். கண்ணை கட்டுமா? ஓகே. நாக்கு நீட்டுமா? பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சாதாரண காய்ச்சல் தான். மருந்து எழுதி தரேன், சரியாயிடும். மேலூர் டாக்டர் பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொன்னாரு. அதெல்லாம் தேவையில்லை. மாத்திரை கொடுங்க, சரியாயிடும். சாயங்காலம் காய்ச்சல் வருதுமா? ஆமா, வைரல் ஃபீவர்னா அப்படிதான் இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. சரியாயிடும். சரிங்கம்மா. தம்பி பேர் என்ன? சக்தி. ஓ, சக்தியா? சக்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. உங்க பேரு சக்தியா? என் பேர் இல்ல, எங்க அண்ணனோட பேரு. ஊசி போடலாமா? ஊசி வேண்டாம். வலிக்காம ஊசி போடுறேன். ரெடி? அம்மா பாருங்க, அம்மா பாருங்க. இங்க நீங்க பாருங்க. பிடிச்சுக்கோங்க. அம்மா ஒண்ணும் பாரு, இல்ல, அம்மா ஒண்ணும் இல்ல. பாரு. அம்மாவை பாருங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க. அப்படிதான், அங்கதான் பார்க்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. குட் பாய். என்னங்க? ஐ ஒன்னும் பயப்படாதீங்க, போயிட்டு வாங்க. வரோம்மா. பாய். பாய் சொல்லுடா. பை. நெக்ஸ்ட். அதுவும் சக்தி தான். அண்ணா எப்படின்னு இருக்க? நல்லா இருக்குப்பா. உட்காருண்ண.
ஆண்டாளு உன்னை இப்படி பாக்குறப்ப ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இந்த பெருமைக்கெல்லாம் நீயும் தானே ஒரு காரணம். வயல்ல கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்சு அனுப்பின பணத்துல தான் நான் டாக்டருக்கே படிச்சேன். ஏப்பா அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு அங்கேயே இருந்துடலாம்னு நினைக்காம இப்படி ஒரு சின்ன கிராமத்துல சந்தோஷமா வாழ்க்கை அமைச்சுக்கிட்டேப்பா. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. அண்ணே, நீ மட்டும் தனியாவா வந்த? இல்ல இல்ல, அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களா? யாருன்னு அது? பொறு. ஏங்க உள்ள வாங்க. அண்ணி வாங்க, நீ உட்காருங்க. உட்காருங்க. எப்படி இருக்க ஆண்டாளு? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க பெரிய விஐபிங்க நீங்க 2 பேரும் தான். எம்எல்ஏ வந்திருக்காரு, வருங்கால கலெக்டர் வந்திருக்கீங்க. நாங்க ஒன்னும் எம்எல்ஏவா கலெக்டரா வரல, உன் அண்ணா அண்ணியா தான் வந்திருக்கோம். அடடடடா, இது எத்தனை நாளா? எது? ஹாஸ்பிட்டல்ல திறந்ததுல இன்னைக்கு எனக்கு சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம் நீங்க 2 பேரும் ஜோடியா வந்தது. நீங்க உங்க வாயாலேயே அண்ணா அண்ணின்னு சொன்னது. அது ஒன்னும் சொல்ல வேண்டாம், இப்போதைக்கு இது போதும் எனக்கு. சரி, நான் போய் ஹாஸ்பிட்டல்ல சுத்தி பார்த்துட்டு வரேன். சரிங்க அண்ணி. அண்ணே சொல்லவே இல்ல. என்னண்ணே, ராசி ஆயிட்டீங்களா? இல்லப்பா, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா பழைய விரோதம் சண்டையெல்லாம் இல்ல. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு 2 பேரும் வெளுத்து வாங்கிருக்கீங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறப்போ கண்ணுல காதல் அப்படியே பொங்கி வழியுது. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. உனக்கு அவங்கள பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்களை இப்படி வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. அதான்ப்பா எனக்கும் புரியல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி அவங்களால என்னை ஏத்துக்க முடிஞ்சுன்னு தெரியலப்பா. அது எனக்கு ஒன்னும் ஆச்சரியமா தோணல. நீ பாக்குறதுக்கு முரட்டுத்தனமா இருந்தாலும் மனசால நீ அன்பான ஆளு. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உன்னை பிடிக்கும். அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைண்ணே, அப்படி ஒரு சூழ்நிலையில வீட்டுக்குள்ள வந்த ஒருத்தவங்களுக்கு உன்னை இப்படி பிடிக்குதுன்னா நீ அவங்க கிட்ட எப்படி நடந்திருப்பேன்னு என்னால உணர முடியுது. நீ ரொம்ப நல்லவண்ண. ஆண்டாளு, ஒண்ணு சேரவே மாட்டோம்னு நினைச்சா நாங்க 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கோம். பிரியவே மாட்டேங்கன்னு நினைச்ச நீங்க 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா இருக்கீங்களேப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டாளு, ஒண்ணு சேரவே மாட்டோம்னு நினைச்சா நாங்க 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கோம். பிரியவே மாட்டேங்கன்னு நினைச்ச நீங்க 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா இருக்கீங்களேப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. நாம நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா அப்புறம் கடவுள்னு ஒருத்தன் எதுக்கு இருக்கான்? எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குதுன்னு நான் நம்புறேன். அத பத்தி பேச வேண்டானே. அண்ணே, கொஞ்சம் இப்படி வாண்ணே. என்னப்பா? வாண்ணே. சொல்லு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுண்ணே. நல்லா இருப்பா பாடி. ஒரு நிமிஷம். இந்தா. என்னண்ணே இது? புடி. இதுல ஒரு செக் இருக்குப்பா. ஹாஸ்பிட்டல்ல பெருசு பண்ணு. இன்னும் ஊர்ல இருக்க நிறைய பேருக்கு உதவி பண்ணு. தேங்க்ஸ்ண்ணே. எதுக்குப்பா அதெல்லாம்? என்ன, அண்ணனும் தங்கச்சியும் பேசி முடிச்சாச்சா? நாங்க பேசி முடிச்சிட்டோம். இனிமே நான் உங்ககிட்ட தான் பேசணும். என்ன பேசணும்? அண்ணே, நானும் போய் ஹாஸ்பிட்டல்ல சுத்தி பார்த்து வந்து பேசிட்டு. அண்ணி, நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். 25 வருஷமா நம்ம 2 பேர் குடும்பத்துக்கு இடையில பெரிய பகை இருந்துச்சு. நான் உங்க வீட்டுக்கும் நீ எங்க வீட்டுக்கும் வந்ததுக்கு அப்புறம் மொத்தமாவே நிறைய விஷயம் மாறி இருக்கு. சீக்கிரமே இன்னும் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும்னு நான் நம்புறேன்.
அண்ணனை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ணன் அடிப்படையில ரொம்ப நல்ல ஆளு. அழகரும் உங்க அண்ணன் மாதிரி தான். சீக்கிரமே நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். வரலாமா? வான நாம 3 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? தாராளமா. நான் நடுவில் வந்துடுறேன். ஓகே, ரெடி? இங்கதான் நிப்பாட்டுங்க. இந்தாங்க. ஆண்டாள் நாச்சியார் மருத்துவமனை. என்னம்மா, ம், என்ன வேணும்? ரொம்ப உடம்பு முடியல, டாக்டரை பார்க்கணும். கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி கிளம்பி வந்திருக்க. ம், கேட்டா உடம்பு சரியில்லைன்ற. என்ன பண்றது? எங்கேயாச்சும் வெளியே போகும்போதுதான் இந்த மாதிரி நல்ல புடவை கட்ட முடியுது. அதான் ஹாஸ்பிட்டல் போறப்ப நல்லதா கட்டலான்னு இத கட்டினேன். அது பொறுக்கலையா உங்களுக்கு? உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. ம், எல்லாம் உள்காயும். வெளியே தெரியாது. இந்த கிண்டல் பேச்செல்லாம் வேண்டாம். ம், என்ன வேணும்? எங்க மாமனார ஐசியூல சேர்த்திருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, வெடிகுண்டு முருகேசன். சுபா எஸ்கேப். ஆத்தி, இப்படியே போனா மாட்டிப்பம் போல இருக்கே. என்ன பண்றது? ம், ம். நர்ஸ், டாக்டரை பார்க்கணும். பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, லைன்ல உட்காருங்க. இங்கயா? கடவுளே, யார் கண்ணிலையும் படாம எப்படியாவது ஆண்டாள பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஓடிடணும். இந்த திருட்டு மொழியை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. யாரா இருக்கும்? பளபளன்னு புடவை கட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கா. அறிவில்லாதவா. எல்லாம் என் பொண்டாட்டி மாதிரி கேஸா இருக்கும். கண்ணுலயே ஒரு அயோக்கியத்தனம் தெரியுது. இதை எங்கேயோ பார்த்திருக்கனே. ஐயா, ம், இந்த ஹாஸ்பிடல்ல நிறைய காசு வாங்குவாங்களா? இது தர்மாஸ்பத்திரி. இங்க காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஆத்தி, இந்த தாசில்தாரு எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து குத்த வச்சிட்டு இருக்காரே. அம்மா, ஆமாடா, உன்னை பெத்த அம்மா நான் தான். கூப்பிடுறத பாரு. புடவை ரொம்ப நல்லா இருக்குமா? அடப்பாவி, வீட்ல இருக்கும்போது விரல கடிக்க தெரியாத பச்சை புள்ள மாதிரி இருந்துட்டு வெளியே வந்ததும் புடவை நல்லா இருக்கு, ஜாக்கெட் நல்லா இருக்குன்னு கதையா சொல்ற. என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஐயா, ம்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லம்மா, பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல பொண்ணு அமையல. ஐயோ சாமி, ஸ்கூலுக்கு போற வயசுல பொண்ணை வச்சுக்கிட்டு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? சுபத்ரா, தாசில்தார் வீட்டில தான் எலி, வெளியே பயங்கரமான புலி. பி கேர்ஃபுல். கண்ணாடியை போட்டா மட்டும் கண்ணு தெரிஞ்சிரோமாக்கும். இந்த புடவைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே.
பக்கு பக்குன்னு மினிக்கிட்டு இருந்த டியூப் லைட்டு இப்ப லேசா எரிய ஆரம்பிக்குதே. இந்த கறி அடுப்பு சூடு பிடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இந்த கேவலமான நடையை எங்கேயோ பார்த்துருக்கனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கேவலமான நடையை எங்கேயோ பார்த்துருக்கனே. ஆத்தி தாய் கிழவி, அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, படியை மிதிக்க கூடாதுன்னு நாட்டாம சரத்குமார் மாதிரி வீட்டுல வீரவசனம் பேசிட்டு இப்ப புறவாசல் வழியா வந்திருக்கியாக்கும். இதான் உன் டக்கா? ஏமா டாக்டர் எப்படி பார்க்கணும்? நோயோட தான் பார்க்கணும். இல்லம்மா, நான் டாக்டர் உடனே பார்க்கணும். வழி இப்படியே போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா அப்படியே வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க. ம். அங்க போய் நீங்களும் உட்கார்ந்து பாருங்க. கூட்டம் நிறைய இருக்கா? கூட்டம்லாம் கம்மி தான். ஆனா அந்த ரிட்டையர்டு கலெக்டர் சிதம்பரம் இல்ல, அவரு உள்ளதான் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு அடுத்து நீங்க. ஹாஸ்பிடல் வந்துட்டு டாக்டர் பக்கமா போக கூடாது, உள்ள போங்க. அப்பாடி எஸ்கேப். ஐயோ ஐயோ, இந்த சந்திரமுகி வேறயா? டாக்டர் தானே பார்க்கணும். ஆமா. இப்பதான் கலெக்டர் பொண்டாட்டி போனாங்க. அவங்களே ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா டாக்டரை பார்த்துடலாம். எந்த கலெக்டர் பொண்டாட்டி? இங்க 1000 கலெக்டரா இருக்காக. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்க ஒரே கலெக்டர் அவர் பொண்டாட்டி தான். மோய், டாக்டர் இந்த பக்கம் இருக்காக, போங்க. அப்பாடி ஆத்தி, இந்த வெடிகுண்டு வேற. என்னம்மா, டாக்டரை பார்த்துட்டீங்களா? இல்லைங்கயா, கூட்டமா இருக்கு, என்னால் நிக்கவே முடியல. என்னம்மா கூட்டம்? டாக்டர் என் மருமக தான். வாங்க, நான் கூட்டி போறேன். வாங்க. ஆஹா, வரிசையா உட்கார்ந்துருக்காங்களே. வாங்க. போங்கம்மா, உள்ள போங்க. உட்காருமா. ஆண்டாளு, இவங்களுக்கு ஏதோ அவசரம் போல் இருக்கு. என்னன்னு பார்த்து அனுப்புமா. சரிங்க மாமா. என்னாச்சு? லேசா காய்ச்சல் அடிக்குது. அண்ணி, எதுக்கு இப்படி முக்காடெல்லாம் போட்டு என்ன பார்க்க வரணும்? நார்மலாவே வந்திருக்கலாமே. ஆண்டாளு, எப்படி கண்டுபிடிச்சா? எனக்கு தெரிஞ்சு இந்த கலர்ல நெயில் பாலிஷ் போடுறது நீங்க ஒருத்தவங்க மட்டும்தான். அப்படியா சொல்ற? ஆமா, எங்க அண்ணன் துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. நம்ம வீட்ல இருந்து யாருமே வரல நினைச்சேன். நீங்களாச்சும் வந்தீங்களே. யார் சொன்னாங்க? அம்புட்டு பேரும் லைன்ல உட்கார்ந்துருக்காங்க. என்ன நீ சொல்றீங்க? ஆமா, தாசில்தாரு, கலெக்டர் சம்சாரம், அப்புறம் கலெக்டர் தங்கச்சி. அப்படியா? பொறு பொறு, ஒவ்வொருத்தரா உள்ள வருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் எஸ்கேப் ஆயிடுறேன். என் செல்ல குட்டி, ஆல் தி பெஸ்ட்.
இந்த ஊர்லயே இந்த ஹாஸ்பிட்டல பெருசாக்கி பெரிய ஆளா வந்துரு. இங்க பாரு, உங்க வீட்ல எல்லாருக்கும் பில்லு போட்டுக்க. எனக்கும் தாசில்தாருக்கு மட்டும் ஃப்ரீயா வைத்தியம் பாரு, சரியா? என்னன்னு சொல்றீங்க? ஊருக்கே ஃப்ரீயா வைத்தியம் பார்க்கறோம், உங்களுக்கு பார்க்க மாட்டோமா? உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது. அப்படியே வந்தாலும் ஆண்டாள் இருக்கேன், அதை அடிச்சு துரத்துறதுக்கு.